திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 52வது வாக்கியம். இங்கு இல்லை என்றேனோ ததி பாண்டனை போலே. இப்ப 51வது வாக்கியத்துல இங்கும் உண்டு என்றேனோ பிரகலாதனை போலேன்னு சொல்றா. ஒரு வாக்கியத்துல உண்டு அப்படிங்கிறா, ஒரு வாக்கியத்துல இல்ல அப்படிங்கிறா. பிரகலாத எல்லா இடத்துலயும் பகவான் நிறைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி, தூண்லயும் இருக்கான் துரும்புலயும் இருக்கான் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 51வது வாக்கியத்துல பார்த்தோம். இப்ப 52வது வாக்கியத்துல இந்த ததி பாண்டன் இல்லை இங்கு இல்லை அப்படின்னு சொல்ல போறான். உண்டுங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இல்லைங்கிறது எந்த சந்தர்ப்பத்துல வந்தது அப்படிங்கறத நம்ம இந்த வாக்கியத்துல பார்க்கலாம். இப்ப ததிபாண்டன் அப்படிங்கிற ஒரு தயிர் விற்கக்கூடிய ஒரு ஆளு. அவன் பானையெல்லாம் வச்சுட்டு இருப்பான். தயிர் வித்துட்டு பெரிய பெரிய பானை எல்லா 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 சைஸ்லயும் வச்சுட்டு இருக்கான். இப்ப நம்ம பாகவதத்துல கிருஷ்ணர் லீலை அந்த படலத்துக்குள்ள நம்மள திருக்கோளூர் பெண் பிள்ளை கூட்டின்னு போறா. கிருஷ்ண லீலை அப்படின்னு நம்ம அதுக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சோன்னா நிறைய லீலைகள் நமக்கு தெரிய வரும். இந்த இடத்துல என்ன லீலை அப்படிங்கறத மாத்திரம் நம்ம பார்க்கலாம். இந்த கிருஷ்ணர் வெண்ணெய் திருடுறான். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பெண்மணிகள், அதுக்கப்புறம் அவெல்லாம் சொல்லி சொல்லி ரொம்ப விஷமம் பண்றான் அவன் பையன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரே புகாரா இருக்கும் கிருஷ்ணர் மேல. அது தவிர யசோதையும் படுத்துட்டே இருப்பான். நிறைய பானைகள்லாம் உடைக்கிறது, அந்த மாதிரி தயிர் வெண்ணெய் மோர் இந்த சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் இந்த மாதிரியான ஒரு தின்பண்டங்கள் எதா இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு பிடிச்சது, அதுவும் நமக்கு தெரியும். இப்போ ஒரு நாளைக்கு ரொம்ப விஷமம் பொறுக்காம அவனை என்னவோ பண்ணிட்டு விஷமம் பண்ணிட்டு ஓடுவான். அப்ப கிருஷ்ணர் பின்னாடி யசோதை ஓடுவோம். அவன் குறுக்க நெடுக்க சந்துக்குள்ள எல்லாம் போயிட்டு இந்த பானை கடைக்குள்ள ஓடி வந்துருவான். பானை கடைக்குள்ள ஓடி வந்துட்டு அந்த பானைக்காரங்கிட்ட சீக்கிரம் என்ன ஒரு பானைக்குள்ள மூடி வை, எங்க அம்மா என்னை தேடிட்டு வரா, எங்க அம்மா வந்தானா நான் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுவான். ஓ அதுக்கு என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய பானையா பார்த்து கிருஷ்ணர் அதுக்குள்ள மூடி வச்சுட்டு அது மேல இவன் உக்காண்டுடுவான். சில பேர் பானையை கட்டினா அப்படிங்கிறான், சில பேர் அந்த பானை மேல இவன் உக்காண்டான் அப்படிங்கிறான். எது எப்படியோ ஆனா கிருஷ்ணரை காணும் அந்த இடத்துல, அவ்வளவுதான். அவன் அம்மா இந்த பக்கம் தான் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுடுத்து அவன் அம்மாக்கு. அந்த பக்கம் அவன் ஓடி வந்துட்டு இங்க கிருஷ்ணன் ஓடி வந்தானான்னு கேட்பா. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிடுவான். அதாவது இங்க இல்லை என்றேனோ அந்த ததிபாண்டனை போல. ததிபாண்டன் அப்படிங்கிறது ததினா தயிர், பாண்டம் அப்படின்னா ஒரு பாத்திரம், பாண்டன் அப்படின்னாக்க அவன் அந்த பாத்திரத்தை வச்சுட்டு இருக்கிற ஆளு, அந்த களிமண் பானை வச்சுட்டு இருக்கிறனால அவன் பேரே ததிபாண்டன். தயிர்காரன்னு சொல்லலாம், இல்லைன்னாக்கா தயிர் விற்கிறவன், அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கலாம். பானை அதுக்கப்புறம் தயிர், இது ரெண்டுத்தோடையும் இந்த ததிபாண்டனுக்கு கனெக்ஷன் இருக்கு. இப்ப அந்த பானைக்குள்ள அவனை இறக்கி வச்சுட்டு யசோதை போனதுக்கு அப்புறம் அந்த பானை மேலேயே உக்காண்டிருப்பான். உள்ளேந்து கிருஷ்ணர் டொக் டொக்குன்னு தட்டுவார் உள்ளேந்து. யசோதை தான் போயிட்டாலே என்னை வெளிக்கு கொண்டு வா, எனக்கு மூச்சு முட்டுறது அப்படிம்பாரு உள்ளேந்து அவரு. இவன் நான் உன்னை வெளியில கொண்டு வந்துருவேன், ஆனா நீ என்ன வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்வார். நீ வெளியில தானே இருக்க, உன்னை என்னத்துக்கு நான் வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த வெளியில இல்லை நான் சொல்றது என்னை இந்த சம்சாரத்துல இருந்து நீ வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணு. அப்பதான் ஜனனம் மரணம் இல்லாத ஒரு நிலை, எனக்கு மோட்சம், நீ எனக்கு மோட்சம் கொடுத்தாதான் நான் உன்னை இந்த பானையில இருந்து வெளியில கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த ததிபாண்டன். சரின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் இப்ப வெளியில வந்தாகணுமே, அதனால ஏதோ ஒண்ணு சொல்லி வெளியில தானே வரணும், வெளியில வந்துடுவார். வெளியில வந்துட்டு இந்த ததிபாண்டன் கிட்ட சொல்வார், இந்த மாதிரி உனக்கு மோட்சம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்வார். அப்ப எனக்கு அந்த ததிபாண்டன் தனக்கு மாத்திரம் இல்லாம எல்லா தயிர் பாண்டங்களுக்கும், அதாவது தயிர் விற்கிற பானைகள் அத்தனைக்குமே மோட்சம் கேட்கிறாரு, எல்லாருக்குமே மோட்சம் கொடுக்கறதா இந்த கதை வருது. இப்ப இது கதை அப்படின்னு பார்த்தோம்னா 2-3 நிமிஷத்துல இந்த கதை முடிஞ்சு போயிடும். கிருஷ்ணர் வந்தார், இதுக்குள்ள ஒழிஞ்சுட்டார், அப்புறம் எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்துட்டார் அப்படின்னு.
இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து எல்லார் மனசுலயும் எழக்கூடிய சந்தேகங்கள்லாம் நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ததிபாண்டன்கிற வந்து பக்தி பண்ணல, அதுக்கப்புறம் ஒரு யாகம் பண்ணல, பூ போடல, அப்புறம் வந்து பாமாலை பாடல. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த 81 வாக்கியத்திலையும் நிறைய வாக்கியங்கள்ல திருக்கோளூர் பெண் பிள்ளை வந்து ஆழ்வார்களை பத்தி பேசியிருக்கா, அவ பக்தியை பத்தி பேசியிருக்கா, அவ பண்ற சேவைகள் எல்லாம் பத்தி பேசியிருக்கா. அப்புறம் பிரகலாதனோட பக்தியை பத்தி பேசியிருக்கா, பிறந்த உடனேயே அவனுக்கு பக்தி வந்துடுத்துன்னு. இந்த ததிபாண்டன் வந்து இதுல என்ன பண்ணினா, அவனுக்கு எப்படி மோட்சம் வந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த வாக்கியத்தை படிக்கிறவா யாரா இருந்தாலும் இந்த சந்தேகம் கண்டிப்பா வரும். அதுக்கு நமக்கு என்ன விடை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்க, இதை ஒட்டி வந்து ஒரு சம்பவம். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் கிட்ட ஒரு பக்தன் கேக்குறான், எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப ரங்கநாதர் சுவாமி சொல்வார், நீ என்ன பூஜை பண்ணினியா, யாகம் பண்ணினியா, பஜனை பண்ணினியா, என்ன என் சம்பந்தமா நீ என்ன பண்ணின அப்படி சொல்லிட்டு கேட்பார். இவன் சொல்லுவான், நீ வந்து கிருஷ்ணாவதாரத்துல ததிபாண்டனுக்கு வந்து மோட்சம் கொடுத்தியே, அவன் என்ன பண்ணினா அப்படின்னு அவன் வந்து அவரை கேட்குற மாதிரி ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. அப்ப ஒன்றும் பண்ணலனாலும் வந்து பகவான் நமக்கு மோட்சம் கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்கும் எல்லாரோட மனசுலயும் வரும். இதுக்கு வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்துல மோட்சம் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் அத்வைத சம்பிரதாயத்துல மோட்சம்னா என்ன அப்படின்னு இந்த மோட்சங்கிற ஒரு வார்த்தைக்கே வந்து அதை பத்தி தனியா பேசணும், இதுல வந்து பேச முடியாது. இதுக்கு வந்து இந்த இடத்துல இந்த வாக்கியத்துக்கு மாத்திரம் நம்ம அர்த்தம் தெரிஞ்சுட்டு போகலாம். இப்ப மோட்சம் கொடுத்துட்டார் கிருஷ்ணர், அதோட கதை முடிஞ்சு போயிடுதுன்னு சொன்னேன் இல்லையா. இப்ப மோட்சம் எப்படி வந்து எதனால கொடுத்தார் இந்த ததிபாண்டனுக்கு அப்படின்னா, அவர் வந்து இந்த கிருஷ்ண பரமாத்மாவோட கனெக்ட் ஆயிருக்காரு இல்லையா. பானைக்குள்ள உக்காத்தி வச்சது யார, கிருஷ்ண பரமாத்மாவை. அதனால வந்து அவனுக்கு மோட்சம் கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விவரம் கிடைக்கிறது. இன்னொன்னு வந்து இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னா, பானைக்கு என்ன மோட்சம் கொடுக்கறது அப்படின்னு இந்த இந்த வாக்கியத்தை படிக்கிறவர்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் டீப்பா நம்ம படிச்சோம்னா, இந்த வாக்கியத்துல இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனை போலே அப்படின்னா, பக்தி பண்ணாத ஒரு தயிர்காரனுக்கு மோட்சம், அதுக்கப்புறம் அந்த பானைக்கெல்லாம் மோட்சம் அப்படின்னா, அசையும் பொருள் அசையாத பொருள் அதுக்கெல்லாமும் மோட்சம் பகவான் கொடுப்பாரா அப்படின்னா, இதுக்கு வந்து நிறைய புராண சம்பவங்கள்லாம் கூட நமக்கு தெரியும். இதுக்கு யானைக்கு மோட்சம் கொடுக்குறார், அதுக்கப்புறம் ராட்சசனா இருந்த ஹிரண்யகசிப்புக்கு மோட்சம் கொடுக்குறார், அதுக்கப்புறம் அயோத்தியில வந்து ராமர் புல்லு பூண்டு எல்லாத்துக்குமே மோட்சம் கொடுக்குறாராம். அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உயிர் உள்ளவை உயிரற்றவை சேத்தனம் அச்சேத்தனம் அப்படின்னு சொல்ற அத்தனையுமே பகவான் தான், பகவானா தான் நம்ம பகவானோட சிருஷ்டி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து இந்த வாக்கியத்துல இருந்து எல்லாருக்கும் கிடைக்கும். இப்ப திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றா, இங்கு இல்லை என்று நான் சொல்லி ததிபாண்டனை போல நான் வந்து அந்த மாதிரி ஏதாவது மோட்சத்துக்கு ஏதாவது வழி பண்ணிட்டேனா இல்ல அப்படி சொல்லிட்டு, அதனால நான் இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதை இங்க முடியறது.